நான் வந்து தாம்பரத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். இப்போ இங்கே எங்கள் அண்ணா வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சிஎம் ஆகிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. இல்லை, முக்கியமாக நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு இல்லை அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அவர் வந்து வேறு கட்சிக்காரங்களாம் நாங்கள் பார்க்கல. எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பார்க்குற நீங்கள் வந்துட்டு யாருக்குமே எதுவுமே பேசாமல் அப்படியே நீங்கள் பிஸ்கெட்டு தண்ணி எல்லாமே போலீஸ்க்கு தரீங்க. இல்லை, இது நம்ம தெரிஞ்சு தான் பண்ணோம், நியூஸில் பேசி தான் பண்ணோம், அந்த மாதிரி இல்லை. இது எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. எங்கள் அண்ணனை பார்த்துக்க வந்து போலீஸ்லாம் வந்திருக்காங்க. காலையிலேருந்து வெயிலேருந்து வந்திருக்காங்க, வெயிலில் வெயிட் பண்ணுறாங்க. அதனால் வந்து சரி நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணலாம் அப்படின்றனால நாங்கள் வந்து பண்ணுறோம். என்னப்பா இது ஃபோட்டோ காட்டுங்க, முக்கியமாக இது நெஞ்சிலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க, என்ன? அவர் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்றாரு. அதனால் அவர் எங்கள் நெஞ்சில் நாங்கள் குடி வச்சுருக்கோம். 100% நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம், சிஎம் ஆவோம். 130 பிடிச்சி நாங்கள் கண்டிப்பாக தனி மெஜாரிட்டியில் சிஎம் ஆகும். எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. எங்கேருந்து வருது இந்த நம்பிக்கை? உழைப்பு, மக்கள் உழைப்பு. ஆனால் யாருமே உழைக்கலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் உழைச்சோம், அவ்வளோ பேரும் உழைச்சோம், காசு இல்லாமல் உழைச்சோம். மற்ற கட்சியில் காசு கொடுத்து உழைச்சாங்க. நாங்கள் பண்ணி இது பண்ணோம். நாங்கள் மொத்தத்தில் வந்து நாங்களே இதாக செஞ்சு நாங்கள் உழைச்சதுனால எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது, மக்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. அதனால் நாங்கள் வெற்றியை பெறுவோம். ஒருவேளை உங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா எப்படி இருக்க போகுது ஆட்சின்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆட்சியாக தான் இருக்கும். மக்களுக்கு நல்லது செய்வார். நாங்கள் ரொம்ப 100% நம்புகிறோம். இப்போது ரொம்ப இச்சக்கட்டான சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை இங்கே அங்கே கூட்டணி அமைப்பு சேருவாங்களா, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்லாம்? நல்ல கூட்டணிக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு சீட்டு நம்பிக்கை இருக்குது. 130 தொட்டுருவோம் சார், நம்பிக்கை இருக்குது. தனி மெஜாரிட்டியில் வந்துடும், நம்பிக்கை இருக்கணும். இன்னும் இருக்குது நம்பிக்கை.